நம்முடைய சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பாகவும் காந்திகிராம பள்ளியில் டார்வின் தினம் விழிப்புணர்வு மற்றும் பேரணி நடைபெற உள்ளது. திருப்பி தருமாறு ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தலைமையேற்று தரும்படி நம் பள்ளியின் தலைமை ஆசிரியரை கொஞ்ச நேரம் இந்த அருமையான டார்வின் பிறந்த நாள், அதாவது 12 to 19 வரைக்கும் இதை சிறப்பு செய்யலாம். அவருடைய இந்த பிறந்த நாளில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று வழி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது இந்த பள்ளியை நான் தொடர்ந்து பார்த்துட்டு கொண்டு தான் வரேன். சமீபத்தில் முன்னாள் மாணவர்களை வைத்து ஒரு விழாவில் நடத்தினாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த காந்தி கிராம பள்ளியில் எத்தனையோ பேர் எம்எஸ்சி எல்லாம் படிக்கலையும், தேசிய பசுமை படையினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்மளுடைய டீச்சர் அவர்களையும், கணித மன்றத்தினுடைய டீச்சர் அவர்களையும், தொடர்ந்து நம்ம பள்ளியிலையும் மாவட்ட அளவிலையும் மேடம் பலவிதமான முன்னேற்பாடுகள் பணிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கான பணிகள் தான், உங்களுக்கான பணிகள் தான். ஆசிரியர்கள் முன்னோடியா நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். சார்லஸ் டார்வின் எழுதின புத்தகம் என்ன? அவர் மிகப்பெரிய உலகத்தையே புரட்டி போட்டுச்சு. அவர் எழுதின புத்தகம் உலகத்தினுடைய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாகுது. அந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன? உங்களுக்கு நல்லாவே தெரியும், சொல்லிடுவீங்க. நானும் எதிர்பார்க்குறேன், வரவேற்கிறேன். அத்துணை டார்வினையே நாங்கள் டார்வினுக்கே கேள்விதான், சரியா? டார்வினுக்கே அவர் எழுதிய புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி தெரியலனா நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டேன், வாய்ப்பு கொடுங்க, பிரைஸ் கொடுத்துடலாம், சரியா? நம்ம சமீபத்தில் தேசிய பசுமையுடைய மாவட்ட கூட்டம் இருக்கு. சிறப்பாக உங்களை அழைத்து நான் அதுக்கான பரிசு சர் சி வி ராமன் மூலமா தான் நடத்துறது. இந்த கிளப்பே சர் சி வி ராமன் தான், சரியா? வெரி குட், வெரி குட். சொல்லிடுவீங்க. உயிரினங்களின் பாதுகாப்பு. வாங்க சார், வாங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா சரி. உன்னோட பேர் என்ன? சரியா? உயிரினங்களின் தோற்றம் தான் என்னது மிகப்பெரிய சர் சி வி ராமன் மூலமாக டார்வினை பத்தி இதை படிங்க. நீங்க கொஞ்சம் படிச்சீங்கனாலே போதும். அத்தனை விஷயங்களையும் இது யாரு நல்லா படிச்சு நல்லா அருமையா சொல்றீங்களோ, நீ 14ஆம் தேதி நான் கூப்பிட போறேன் அவங்கள. யாரு சிறப்பா நம்ம கலெக்டர் முன்னிலையிலும் முதன்மை கல்வி அலுவலர் முன்னிலையிலையும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. டார்வினை பத்தி நீங்க பேசலாம். இந்த உலகம் தோன்றி 450 ஆண்டுகள் ஆகும். இந்த உலகம் தோன்றி, இந்த பூமி தோன்றி 450 கோடி ஆண்டுகள் ஆகிறது. ஒரு 150 கோடி ஆண்டுகள் எந்த உயிரினமும் வாழல. உங்கள் அனைவரின் சார்பாக திரு ஜெரால்ட் ஆரோக்கியராஜ் ஐயா அவர்களை வருக வருக அதை பின்பற்றி நடக்கணும். முக்கியமா இப்போ இருக்கிறது நம்ம காய்கறி தோட்டம் ஊரையே பசுமையா வைக்கிறோம் வேலைதான். அன்றாட வேலைகள்ல நம்ம எப்படி தினம் சாப்பிட்றோம், குளிக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு வர்றோமோ, இந்த வேலையெல்லாம் தங்குதலையின்றி நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தான் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும் எல்லா விதிகளையும். சில விஷயங்கள் சொல்றேன், நல்லா பேசுறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு. கால அளவு, அந்த காலத்துலதான் 38 கோடி ஆண்டுகள் ஆகுது. அந்த கோடி ஆண்டுகள்ல தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, ஒரு பாக்டீரியா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது எங்கன்னா கடலுக்குள்ளதான், கடல் தண்ணிக்குள்ளதான். அதுக்கு பேர் சைனோ பாக்டீரியா. நீங்க 8th சயின்ஸ் முதல்ல தோன்றாது. வாயை திறந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருக்கோம். வாயை அப்படி திறந்து 1/2 மணி நேரம் வச்சிருக்கோம். எல்லா உயிரினங்களும் உள்ளர போயிடும். வாய்ப்புள்ள பெரிய மீன், சின்ன மீன், ஆமை, நண்டு எல்லாம் உள்ளர ஓடிடும். அப்படியே 1/2 மணி நேரம் பற்கள் அப்படின்னு சொல்றது. ஒரு பல்லு ஒன்று பெரிய பெரிய பலகை கட்ட மாதிரி இருக்கும். பெரிய அகலமான பலகை கட்ட மாதிரி ஒரு பல்லு, சரியா? அப்படியே மூடிடும்.
அந்த பல்லுக்கு அதை தான் பல்லின் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர். அந்த பல்லுக்கு இடையில எதெல்லாம் தப்பி வெளியில ஓடுதோ குறைச்சிக்கும், எதெல்லாம் உள்ள மாட்டிக்குதோ அதுதான் அவர் சொன்னார். சரியா? டார்வின் சொன்ன முக்கியமான கொள்கை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் அதுதான் நான் ஒவ்வொரு தடையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒவ்வொரு தடையும் வரும். வெரி குட். தமிழ் இந்து பேப்பர் நீங்கள் அதை ஒன்றை படிச்சிங்கனால இப்போ நான் இதுதான் எனக்கு எதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா இதுதான். டெய்லி பேப்பரை படிக்கிறது, டெய்லி எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2000 புக்கு வச்சுருக்கிறேன், லைப்ரரியாக வச்சுருக்கேன் வீட்டில். டெய்லி படிக்கிறது தான் வேலை. நீங்கள் வந்து படிச்சிட்டிங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் பலன் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரே ஒரு காலகட்டம் என்னென்னா படிக்கிற காலகட்டம் தான். படிக்கிற வடசேரி அரசு உயர்நிலைப்பள்ளி என்னுடைய மாணவி இந்த மாதம் ஜப்பான் செல்ல இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை வழி அனுப்புவோம். அந்த ஒரு நிகழ்வும் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய ஸ்டேட்டு அறிவியல் கண்காட்சியில் 2 மாணவிகள், அனுசியா நிர்பயா அப்படின்னு சொல்லிட்டு 2 மாணவிகள் வந்து ஆழ்துளை கிணறுல இருக்கக்கூடிய போர்வெல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுக்கிறதுக்கு தென்னிந்திய அளவில் ஒரு 6-7 ஸ்டேட் வந்ததில் நம்ம கரூர் மாவட்ட குரும்பப்பட்டி மாணவிகள், சரியா, அரசு உயர்நிலைப்பள்ளி அரசு பள்ளி மாணவிகள் குரும்பப்பட்டி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இதோட கூடுதல் செய்தி என்னன்னா அவங்க தேசிய அளவில் ராயப்பூர்னு சொல்லக்கூடிய மாநிலத்துக்கு நம்ம செல்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்கள்ட்ட சொல்றேன்னா, அறிவியலில் நீங்கள் யாராக இருந்தாலும் சிறந்து விளங்கி என் நாலேஜ் வந்துருச்சுன்னா மேலே ஏற்க விட மாட்டேன். எப்படியாவது மாணவிகளை கரூர் மாவட்டத்தில் ஒரு மேலிடத்துக்கு கொண்டு போகிறதுல அத்தனை விதமான காசை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்பான்சர் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிறு சிறு கண்டுபிடிப்பு தான், சிறு சிறு முயற்சிகள் தான். அதை செய்யுங்க, மிக அருமையாக நம்ம வழிநடத்தலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவு நன்றி. ஒருங்கிணைப்பாளர்